சில பேர் கேட்டிருந்தீங்க, இந்த மைக் வந்து யூஸ் பண்ணா பேக்ரவுண்ட் நாய்ஸை குறைக்குமா அப்படின்னு. ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்கள் தூரத்தில் ஒரு 500 அடியில் யாரும் இல்லாமல் இருந்தால் ஓகே ஃபைன், உங்கள் வாய்ஸ் கிளியராக கேட்கும். அப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா, இப்போ என்னை சுற்றி ஒரு 300 மீட்டர்ஸில் ஒரு 300 மீட்டரில் ஒரு நாய் கத்துது, எனக்கு இப்போ இங்கே கேட்கும். இது நான் ரெக்கார்ட் பண்ணி இதை என்ஹான்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஆடியோ வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். அது வரைக்கும் பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருக்கும். ஈவன் நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணாலும் அந்த அளவுக்கு கேன்சலேஷன் பண்ணலை. ஸோ யாராச்சும் இந்த பைக் வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா யோசித்து வாங்குங்க. பட் நல்லா இருக்குது, அதே நேரத்தில் நல்லா இல்லை. கொடுக்குற காசு அதிகமாக கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் அந்தளவுக்கு ஒருத்தருக்கானா அதில் ஒரு 70% 60% வந்து நம்மளை வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இன்றைக்கி நான் என்னோடய சுச்சுவேஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். பின்னாடி பார்க்குறீங்களா? இப்போது February 22 2026 ஆண்டு நான் இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து நைட்டில் ஒரு 2 மணி இருக்கும். ஸோ இப்போ தான் கொஞ்சம் பேக்ரவுண்ட் இருட்டாக இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும்னு சொல்லி நான் எடுக்க வந்தேன். பட் பின்னாடி நீங்கள் சவுண்டு கேட்கலாம், நாய்கள். என்னால் சொல்ல முடியல. பார்த்திங்கன்னா கூஸ்பம் எனக்கு கோவத்தில் எந்திரிச்சு நிற்கிது முடியல. அந்த அளவுக்கு வீடியோ இதை ஆன் பண்ணிட்டாலே, இந்த லைட்டை பார்த்துட்டாலே அந்த என்ன கர்மம் நினைக்கிறாங்க தெரியல, ஒரே சவுண்டு. கத்தி கத்தி என்னை ஷூட்டிங்கை எடுக்க விடாத மாதிரியே பண்ணிடுறாங்க. அதுவே ஒரு தனி இரிட்டேட்டாக இருக்குது எனக்கு. ஸோ இப்போ தான் கழுத்துக்கு அடித்து அவங்கள அந்த சைடு விரட்டி இருக்கேன். அங்கே போனாலும் அவங்க வந்து பப்புன்னு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த லைட்டு போட்டாலும் அவங்களுக்கு என்ன தெரியல, காது கிளியிற மாதிரி ஒரு 10-12 நாய்ங்க வந்து இங்கே கத்த ஆரம்பிச்சிருது. ஸோ கழுத்துக்கு அடித்தேன்னா அவங்க மேலே அடித்தேன்ல, பக்கத்தில் தான் அடித்தேன். உடனே சில நாய் லவர்ஸ் வந்து நாய் மாதிரி குலைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அவங்களுக்கு பயமுறுத்த தான் அடித்து துரத்தி விட்டேன். பட்டு என்னோடய ஒர்க் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. இது நான் படுற ஒரு கஷ்டம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக ஆசைப்பட்டேன். ஓகே, அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.